ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. ஆதன் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தின் 40 சுங்க சாவடிகளில் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது சுங்க கட்டண உயர்வு. 5 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிப்பு. டெல்லி பயணம் குறித்து தொடர்ந்து மௌனம் காக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். மௌனம் காப்பது நன்மைக்கே என கருத்து. ஊட்டி கொடைக்கானலில் வாகனங்களை கட்டுப்படுத்தும் இ-பாஸ் நடைமுறை அமலானது. ஜூன் மாதம் வரை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே வாகனங்கள் செல்ல முடியும். 3 நாள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெறும். வணிக வளாகங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான பார்க்கிங் கட்டணம் வசூலிக்க கூடாது. சென்னை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதிரடி தீர்ப்பு. வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக பழனி முருகன் கோவில் ரோப்கார் சேவை நாளை ரத்து. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. நாட்டின் கடலோர பகுதிகள் வழியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சைக்கிள் பயணம் 6500 கிலோமீட்டரை கடந்து இன்று கன்னியாகுமரியில் பயணம் நிறைவு. சத்தியமங்கலம் வனப்பகுதியை ஒட்டிய தாளவாடி அருகே புலி நடமாட்டம். சாலையை கடந்து சென்ற காட்சியை செல்போனில் படம் பிடித்த கிராமவாசிகள். மசூதிகளில் இடம் போதாமையால் சாலைகளில் அமர்ந்து ரம்ஜான் தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். உத்தரப்பிரதேச அரசின் கட்டுப்பாடுகளுக்கு கடும் எதிர்ப்பு. தமிழகத்தில் வரும் 6ஆம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.